ஒரு டெய்லர். அவர் டெய்லர் என்ன செய்கிறாரு, கத்திரிக்கோலை எடுத்து பெரிய பெரிய துணியெல்லாம் வெட்டுறாரு. மலை மாரி குமிஞ்சிருக்கக்கூடிய துணியை வெட்டுறாரு. அதன் மூலம் நிறைய பயனடைகிறாரு. ஆனால் அந்த கத்திரிக்கோலை எங்கே போடுறாரு? அப்படி பக்கத்தில் வைக்கிறார், அல்லது கீழே விழுந்தாலும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறார். தன் துணி எடுக்கும்போது கீழே விழுது கண்டுக்க மாட்டேங்கிறார். ஆனால் சின்ன ஊசி இருக்குல்ல, அந்த ஊசியை கொஞ்சோண்டு தான் பயன்படுத்திட்டு ஏதாவது ஒரு சோப்பில் வச்சிடறாரு, அல்லது ஏதாவது ஒரு நூல் கண்டோட அந்த இதில் குத்தி பத்திரமா எடுத்து மேலே வைக்கிறார். இப்போ அந்த பையன் கேட்குறான், இது கத்திரிக்கோள் அவ்வளோ பெரிய வேலை செய்யுது, ஆனால் நீங்கள் அதை என்ன செய்றீங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அது கீழே விழுந்தால் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, எடுத்து அதை ஒரு இடத்துல பத்திரமா படுத்தி வைக்க மாட்டேங்கிறீங்க. இந்த சின்ன ஊசி, இந்த ஊசிக்கு இவ்வளோ பெரிய மதிப்பாக அதை கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு கவனமாக எடுத்து என்ன செய்கிறீங்க, எதையா ஒரு சோப்பில் குத்தி வைக்கிறீங்க, அல்லது ஒரு நூல் கண்டில் குத்தி என்ன செய்கிறீங்க, மேலே வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்பான். இப்போ அதான் சொல்லுவாங்க, எப்போவுமே ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், இருவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி தான் என்ன செய்வான், உயர்வான இடத்துல கண்ணியப்படுத்தி வைப்பான். பிரிக்கக்கூடிய ஒரு செயல் அந்த கத்திரிக்கோள் செய்கிறதுனால அதுக்கு யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, அதை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு சேர்ந்து வாழக்கூடியவனாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுப்பான். எப்போ ஒருத்தன் பிரிவினை உண்டாக்கணும்னு சொல்லி இருக்கிறானோ அப்போ என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு கண்ணியம் என்பது இறைவனிடத்தில் இருக்காதுன்னு சொல்லி அந்த பையனுக்கு அத்தா சொல்வார்.